ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் பன்னீர் புர்ஜி கிரேவி வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 75 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன். இந்த பன்னீர் வந்து வீட்டிலேயே செஞ்சது தான். இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் வந்து ஒரு இது கொடுத்து எடுத்துட்டோம்னாக்க இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ ஒரு சட்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கணும். இப்போ 3 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதுவையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவோட பச்சை வாசம் போகணும், அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாப்பொடி வந்து சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் தனி மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிறது வரையிலும் கிண்டிக்கலாம். இது கூடவே 1/3 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலை, இந்த சாஸ் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்குறோம். அதனால் இதோட இதுவே புளிப்பே போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா சுருளை கிண்டிக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் சேர்த்தா இந்த டிஷ்ஷோட இதுவே மாறி போயிடும் டேஸ்ட்டே. இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு நம்மளுக்கு, அந்த தயிர் கடலை மாவு எல்லாம் சேர்ந்துட்டு. இப்போ நம்ம பல்ஸ் மோடில் போட்ட பன்னீர் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி கையில் நல்லா அப்படியே இது பண்ணி விட்டு தூளாக்கி சேர்த்துக்கணும். இந்த கசூரி மேத்தி கரம் மசாலா எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் லேசாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த இதோட கறியோடு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் அடைச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான புர்ஜி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்குது. இப்போ ஒரு சட்டியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன், 10-12. அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட சேர்த்துறோம். அந்த எண்ணெயோடைய அந்த கறியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியையும் கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சூப்பரான புர்ஜி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான புர்ஜி இது. இதே மாதிரி பன்னீர் வச்சு நிறையா ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.